டிசைன், கிராஃபிக் டிசைனிங்னு எல்லா ஒர்க்கும் செஞ்சு இன்னைக்கு இந்த இரவன் விழிகள் படத்துக்கு இசை அமைச்சிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் AM அசார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக நடிகர் ஈஸ்வர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. இரவன் விழிகள் ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜானரில் ஒரு அருமையான படமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து டைரக்டர் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ ஆக்சுவலாக வந்து அது சிறப்பாக வந்திருக்கு. 5 பாட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு. அவரோட டேஸ்ட்டு படத்தில் ஒவ்வொரு பாட்டுமே ஒரு ஜானரில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ அது கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு சீனுமே வந்து அவர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து சொல்லுவார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம இரவன் விழிகள் டீமில் இருக்க எல்லாருக்குமே, டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகேந்திரன் சார் அவர், அப்புறம் டைரக்டர் செக்ரலாஜிஸ் ப்ரோ சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா வந்து அவர் எனக்கு எல்லா விதத்துலேயுமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இது நல்லா வரணும். ஏன்னா மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒவ்வொரு சீன்லேயுமே பார்த்து அவர் பண்ணார். அதேமாதிரி நல்லா வந்திருக்கு. அப்புறம் என் படத்தில் 5 பாட்டுக்கும் பாடின சிங்கர்ஸ் விஷ்ணு சரண், அப்புறம் வந்து விஜயஸ்ரீ, லிரிக்ஸ் எழுதின அரவிந்த் அக்ரம். அவர் என்ன அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு பாட்டுமே பார்த்து அவர் ஒரு தடவை அனுப்புனாருன்னா அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இருக்காது. அவர் டைரக்டருமே அப்படி தான் அவர் சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் எழுதி கொடுத்தாரு. அதே மாதிரி பாட்டுமே நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் வேறு யாரும் மிஸ் பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேசுகிறதே இல்லை ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. இங்கே வந்துருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் வந்து எல்லாத்தையும் போய் சேரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக கான கௌரி சங்கர் அவர் வந்து நல்லா பாடி கொடுத்துருக்க ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அவருக்குமே நன்றி. வி மகாலிங்கம் அண்ணன் அவரை நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன், சாரி. ஆக்சுவலாக அவர் வந்து வாடாகருப்பா சாங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டுடியோவில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்தோடனே பாட்டை கேட்டோடனே அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலப்பா, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு அப்படின்னு சொன்ன தவிர வேறு எந்த ஒரு எதுவுமே இல்லை. அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவரோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்துலையும் ஒரு விஷுவலோட பார்க்கும்போது, கதையோட பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இரவன் விழிகள் டீம். அப்புறம் என்னோட அம்மாக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நாயகி நீமா ரே அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அஜித் சார், மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறையா ஐடியாஸ், ரொம்ப எப்போவுமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும். என்னாச்சு ஸ்டோரி சொல்லுவேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர். ஹலோ, நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான், இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டோரி எல்லாம் சொன்னார். ஓகே ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது ஸ்கிரிப்ட் கொடுத்தார். ஸ்கிரிப்ட் பார்த்துட்டா என்ன இதா நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் 1 டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடுச்சு. ஹீரோ கேரக்டரே சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு போய் லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார். பேக்கப் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறம்
டிரெக்டர் கால் வந்திருக்கு. நீமா அந்த சீன் கொஞ்சம் எனக்கு வேற ஐடியா வந்திருக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங்குக்கு வாங்க. ஓகே சார், நாங்கள் வரோம், நாங்கள் ரெடி இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் டாட்டா பாய் பாய் சொன்னார், கிளம்பிட்டார். அப்புறம் 2 வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் டிரெக்டருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீமா நான் எடிட்டிங் பார்த்தேன், அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷனில் கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நாங்கள் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டான டிரெக்டர். எப்போவுமே எல்லா ஸ்டெப்லேயே நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக கொடுத்தாரு. சார் என்னன்னா, உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு சில டைம் அன்யன் படம் ஞாபகம் வரும். எப்படின்னா, காலையில் நாங்கள் ஷூட்டிங் போகும் முன்னாடி நாங்கள் பார்த்தேன், ஹலோ சார், குட் மார்னிங் அம்பி மாதிரி, குட் மார்னிங் நீமா. அங்கே திடீராக நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தேன், சடனாக அன்யன் கேரக்டர் வந்திருக்கு. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ லைக், ஏய் ரூபன் எங்கே, ஆர்டிஸ்ட் எங்கே, ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, மேக்கப் மேன் எங்கே, மேக்கப் மேன் கூப்பிடுங்க, அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ ஃபைனலி ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு. லாஸ்ட் யார் வரும்? ஸோ ஃபைனலி ரொம்ப கேரக்டர் வரும். சொல்லுவேன் ஃபைனலி ரொம்ப கேரக்டர் வரும். ஏய் சூப்பராக வந்திருக்கு, சூப்பர் அழகா வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஆக்டர் தான். ஆக்டர், டிரெக்டர் அண்ட் வெர்சடைல் ஹியூமன் பீயிங். சார் எனக்கு இந்த படத்திலே என் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசுவோம். அசர் மியூசிக் டிரெக்டர், your music has really been magical. அப்புறம் அந்த சாங் நீங்கள் டுடே you didn't play it, பட் அந்த கக்கமோ சாங் மாதிரி சொல்லுவாங்க. ரியலி ஒரு யூனிக்கான ஸ்டெப்ஸ். I have to really appreciate Anthony Master for this. He made sure every steps matched the mood of the music. Really it was great fun working with you sir. And DOP சார், பாஸ்கர் சார், அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப க்ரியேட்டிவ், அப்புறம் ரொம்ப க்ரியேட்டிவாக லைக் ஷோன் எவ்ரி ஃப்ரேம்ஸில் ஒரு க்ரியேட்டிவான அழகாக காமிச்சார். He made sure he had shown the story like very beautifully through his lens. And எல்லாருக்கும் இங்கே என் கூட மகேந்தர் இந்த படத்தில் ஒரு பேக் போன், இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும். ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எனக்கு உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த பிகினிங், ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தார். ஸோ இங்கே என் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே அப்புறம் என்ன சொல்லும், ஸோ சூன் நம் படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்க. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு, என்னோட டீமுக்கு வேணும். அண்ட் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசிட்டு மன்னித்து விடுங்கள். அண்ட் நன்றி. இனி ஐ லவ். திறமையான நடிகர் ஈஸ்வர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல் வணக்கம். ஓகேவாப்பா? படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்கு. நான் அதில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என் நண்பன் அந்தோனி, டான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து எனக்கு ஒரு 35 வருஷமாக நானும் அந்தோனியும் நல்லா பழக்கம். இது நல்லா பண்ணியிருக்காரு, இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ ஹீரோயினி நல்லா சிப்ஸு நல்லா சாப்பிட்றாங்க. பாண்டிச்சேரியில் சிப்ஸு நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே. மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டான்ஸ் மாஸ்டர் LK ஆண்டனி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் தான் முதல்ல கொடுத்தாங்க. என்ன டைரக்டருக்கு எனக்கு பெருசாக அறிமுகம் இல்லை. ஃபைட் மாஸ்டர் சரவணன் அவர் அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு சாங் பண்ணேன், அது பிடிச்சி போயிட்டு அடுத்த சாங் கொடுத்தாங்க. அந்த சாங்கும் நல்லா பண்ணேன். இப்படியே 4 சாங்கும் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கல. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவரே கதாநாயகனாக நடித்தார். அவர் ஆட வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு அவர் அப்படி சாதாரணமாக இருக்கும். ஸ்க்ரீனில் பாருங்கள், செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு அவரை வேலை வாங்கியிருக்கோம். எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் என்ன சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர், செய்கிறேன் ஒரு 10 தடவைன்னா கூட அவர் எனர்ஜி குறையாமல் பண்ணார். அவரை பண்ண வச்சார் டைரக்டர். அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக இருந்தோம் நாங்கள். எப்படின்னா ஒரு டெக்னீஷியன் மாதிரி தனித்தனியாக அவங்க வந்தோமா வேலையை முடிச்சோமா அப்படி இல்லாமல் ஒரு குடும்பமாக இருந்து அழகாக அந்த படத்தை பிடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக ஆக்கணும்னு உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்குவேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கலைஞர் பிறந்த திருவாரூர்காரர், அரசியல் முழுநேர பணி, சிறுவயது